பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாம நம்மை ஆஸ்வத்து காப்பதாக. ஆமேன். மூன்றாவது வெள்ளிக்கிழமையாகிய அந்த மாலை ஆலய ஆராதனையிலே தேவநாம புகழ்ச்சிக்காக கீர்த்தனையிலே 70வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 70. சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஓசனா சரண பதந்தா. 70வது கீர்த்தனை. சரணம் சரணம் ஆனந்த சச்சிதானந்தா சரணம் சரணம் ஆனந்த சச்சிதானந்தா தாவீதின் மைந்த ஓசன சரண பதந்தா தாவீதின் மைந்த ஓசன சரண பதந்தா பித்தன் என்று வெள்ளையாரை சட்டை அணிந்து பித்தன் என்று வெள்ளையாரை சட்டை அணிந்து பேதக ஏரோதே பரிகாசம் பண்ணினார் பேதக ஏரோதே பரிகாசம் பண்ணினார் கற்றோனில் சேர்ந்திருக கட்டி வருவாய் கற்றோனில் சேர்ந்திருக கட்டி வருவாய் காவலன் தன் சேர்வையெல்லாம் கூடி அடித்தார் காவலன் தன் சேர்வையெல்லாம் கூடி அடித்தார் முள்ளின் மூடி செய்தழுத்தி வல்லலெனவே முள்ளின் மூடி செய்தழுத்தி வல்லலெனவே மூர்க்கமுடனே தடி கொண்டார்க்க அடித்தார் மூர்க்கமுடனே தடி கொண்டார்க்க அடித்தார் கையில் செங்கோலதென்று மூங்கில் ஒன்றிட்டு கையில் செங்கோலதென்று மூங்கில் ஒன்றிட்டு காவலன் நீ யூதருக்கென்றோவியம் சொன்னார் காவலன் நீ யூதருக்கென்றோவியம் சொன்னார் தொப்பின முகத்தினில் அதிக்கிரமமாய் தொப்பின முகத்தினில் அதிக்கிரமமாய் துண்ணிய கைகோலை வாங்கி சென்னியில் போட்டார் துண்ணிய கைகோலை வாங்கி சென்னியில் போட்டார் முழங்காலிலே இருந்து தெண்டன் பண்ணியே முழங்காலிலே இருந்து தெண்டன் பண்ணியே முன்னவனை தான் இறங்கி கண்ணம் தரைந்தார் முன்னவனை தான் இறங்கி கண்ணம் தரைந்தார் சரணம் சரணம் ஆனந்த சச்சிதானந்தா சரணம் சரணம் ஆனந்த சச்சிதானந்தா தாவீதின் மைந்த ஓசன சரண பதந்தா தாவீதின் மைந்த ஓசன சரண பதந்தா. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அளவில்லாத இரக்கமுள்ள பராபரனே, பாவத்தில் விழுந்து ஆக்கினருக்கு பாத்திராய் இருக்கிற எங்களுக்கு தேவரீர் இறங்கி பாவ நிர்பந்தத்திலிருந்து எங்களை ரட்சித்து உம்முடைய ஒப்புரவாகி உம்முடைய சொந்த குமாரனை பாராமல் எங்கள் எல்லாருக்காக ஒரு பாடுகளுக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்களுடைய சிலுவையினுடைய வசனத்தை மனதில் வைத்து அதன் திவ்ய பலத்தினால் எங்களுடைய பாவங்கள் உணர்ந்து இருதயம் கரைந்துருகவும் எங்கள் இரட்சகர் உண்டு பண்ணின குறையற்ற நீதியை பற்றி பிடித்து உருக்கமாய் அவரை சிநேகித்து கொண்டு வரவும் பரிசுத்தாவை கொண்டு எங்களை எழுப்பிவிட்டுள்ள சுவாமி. ஆமீன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பட்டு புத்தகத்திலே 316வது ஞானப்பட்டை பாடுவோம். ஞானப்பட்டு எண் 316. என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மின் நஷ்டமே என்று உணர்ந்தேன் என் உள்ளத்தில். 316வது ஞானப்பாட்டு.
பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் அபாத்திர தன்மையையும் பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து பராபருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அவருடைய சகாயத்தையும் கிருபையையும் மன்னிப்பையும் தேடி 51வது சங்கீத வார்த்தைகளினால் ஆயக்காரனைப் போல ஆண்டவரை நோக்கி மன்றாடி, பராபரனே, பாவிகளாக எங்கள் பேரில் கிருபையுள்ளவராயிரும் என்று சொல்லி நாம் ஒருமித்து நாம் ஜெபம் செய்வோம். 51ஆம் சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுகள் நீங்க என்னை சுத்திகரித்தலும். என் அக்கறை நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும். என் மீறுகளை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரி ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து இந்த கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடத்திட்டேன். நீ பேசும்போது உமது நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும்போது உமது பசுத்தம் விளங்குவதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகின்றேன். அந்தகாரத்தை ஞானத்தில் எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்போது நான் உறைந்த மழையில் வெண்மையாவேன். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்போது நீர் நொறுங்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னுடைய உள்ளத்தில் புதுப்பித்தருளும். உமது சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதிரும். உமது பசுத்தாவை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். உமது இரட்சத்தினுடைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். அப்போது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, நீ ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளை என்னை நீங்களாக்கிவிடும். அப்போது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்போது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமிடம் மகிழ்தல்களை கட்டுவீராக. அப்போது தகன பலியும் சர்வாகன தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்போது உமது பலிபீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இரக்கமுள்ள பிதாவே, தேவராகாதனுடைய மரணத்தை விரும்பாமல் ஆகாதவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் எங்களை பாவத்தின் நிமித்தம் நீதியின்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தேவருடைய இரக்கத்தினால் எங்களை விட்டு விலக்கி நாங்கள் பாவ வழி விட்டு திரும்பும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உமது நேசகுமாராக எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரத்தின் 3ஆம் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரத்தின் 3ஆம் பகுதி. இயேசுநாதர் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் பாடுபட்டது. முதலில் அவர் அன்னா என்ற பிரதான ஆசாரியனுக்கு முன்பாகவும்
பிற்பாடு காய்பா என்ற பிரதான ஆசாரியனுக்கு முன்பாகவும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. காய்பாவுக்கு முன்பாக யூதருடைய பொய் சாட்சிகளை நியாய சபையில் விசாரித்த பின் அவர் தமக்கே கொடுத்து கொண்ட சத்திய சாட்சியை கேட்டு அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தினது. இயேசுவை பிடித்தவர்கள் முதலாவது அவரை அன்னாவிடம் கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் மாமன். ஜனத்திற்காக ஒரே மனுஷன் மரிப்பது நலம் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவன். அவன் இயேசுவோடு பிரதான ஆசாரியன் அரண்மனைக்குள் சென்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமாயிருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவனிடம் பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். குளிரா இருந்தபடியினால் வேலைக்காரரும் சேவகரும் கரிநெருப்பு வளர்த்து நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பேதுருவும் அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியன் இயேசுவிடம் அவர் சீஷனை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். விசாரிக்கவே இயேசு அவனிடம், நான் பகிரங்கமாய் உலகத்துக்கு சொன்னேன், சகல யூதரும் கூடி வருகிற ஜபாலயங்களிலேயும் தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்தில் நான் ஒன்றும் பேசியதில்லை. நீர் என்னிடம் விசாரிக்கிறதென்ன? நான் பேசினது என்னவென்று அதை கேட்டவரிடம் விசாரியும். நான் பேசினவைகள் அவர்களுக்கு தெரியும் என்றார். அவர் இதை சொல்லவே சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு பதில் சொல்லுவது இப்படித்தானாவென்று இயேசுவை ஒரு அறையறைந்தான். இயேசு அவனை பார்த்து, நான் பேசினது தப்பு என்றால் அதை ஒப்புவி, பேசினது சரியானால் என்னை ஏன் அடிக்கிறாய் என்று சொன்னார். அப்பொழுது அண்ணா பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பிவிட்டான். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்தார்கள். பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள். தேடியும் கிடைக்கவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் சாட்சியங்கள் ஒன்றுக்கொன்று பொருந்தவில்லை. கடைசியில் இருவர் வந்து, கைவேலையாகிய இந்த தெய்வாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை 3 நாள்களுக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று இவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் சாட்சி பொருந்தாமற் போயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை பார்த்து, நீ ஒன்றும் பதில் சொல்லுகிறது இல்லையா? இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிற சாட்சி என்ன என்று கேட்டான். அவரோ பேசாமல் இருந்தார், பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரிடம், நீ தெய்வகுமாரனாகிய கிறிஸ்துதானா? ஜீவனுள்ள கடவுள் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன், அதை எங்களுக்கு சொல் என்றான். அதற்கு இயேசு, ஆம், நீர் சொன்னபடி நான் தான் அவர். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் பேசினது தேவ தூஷணம், இனி நமக்கு சாட்சிகள் எதற்கு? பாருங்கள், இப்பொழுது இவன் தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டான். அவர்களோ, இவன் மரண தண்டனை பெறத்தக்கவன் என்றார்கள். அப்பொழுது அவர் முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். அவரை பிடித்திருந்த மனுஷர் அவரை பரிகாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான தரிசனியால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். முன்கூறிய விசாரணை நடக்கையில் பேதுரு மும்முறை அவரை மறுதலித்ததும், விடியற்காலமான போது யூதருடைய சங்கம் மறுபடியும் கூடி வந்ததும் அவரை கொலை செய்யும்படி யோசனை செய்ததும். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்போது வேலைக்காரி ஒருத்தி அவனிடம் வந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்த பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்று சொல்லி அவனண்டை வந்து, இயேசு என்னும் நசரேயனோடு நீயும் இருந்தாய் என்றாள். அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியவில்லை என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்திற்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. மற்றொரு வேலைக்காரி அவனை கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று சொன்னாள். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன போது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனான இயேசுவோடு இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். சீமோன் பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கையில் சிலர் அவனிடம், அவனுடைய சீஷரில் நீயும் ஒருவனா என்றார்கள். அவனோ, மனுஷனே, நான் அவர்களில் ஒருவன் அல்ல என்றும் அந்த மனுஷனை எனக்கு தெரியாது என்றும் சொல்லி மறுபடியும் ஆணையிட்டு மறுதலித்தான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சும் அதற்கு ஒற்றிருந்தது, அவனை காட்டிக் கொடுக்கிறதே என்றார்கள். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் ஒருவன் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தான்.
மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்து, நான் உன்னை அவனோடு தோட்டத்தில் பார்க்கவில்லையா என்றான். பேதுருவோ மறுபடியும் மறுதலித்து, நீங்கள் சொல்லுகிற இந்த மனுஷனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபித்துக் கொள்ளவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே அவன் இன்னும் பேசிக் கொண்டிருக்கும் போதே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. அப்பொழுது ஆண்டவர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன் நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று ஆண்டவர் தன்னிடம் சொன்ன வார்த்தையை பேதுரு நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். பொழுது விடிந்த போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஆகிய ஜனத்தின் மூப்பர் சபை கூட்டம் கூடி தங்கள் ஆலோசனை சங்கத்தின் முன் அவரை கொண்டு வந்து, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அவரோ, நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் வினவினாலும் எனக்கு விடையளிக்க மாட்டீர்கள். ஆயினும் இது முதல் மனுஷகுமாரன் வல்லமையுள்ள கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதை கேட்ட யாவரும், அப்படியானால் நீ தேவகுமாரனா என்று கேட்க அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். அப்பொழுது அவர்கள், இனி வேறு சாட்சி நமக்கு வேண்டுமா? இவன் வாயிலிருந்து நாமே கேட்டோம் என்றார்கள். சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சபை அனைத்துமாய் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை செய்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சில வேத பகுதிகள் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பதாக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக ஒப்ப வைத்து கன்னிமிராட்டில் பிறந்து பொந்தி பிலாத்தினில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை உழைத்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துக்கள பிதாவாகிய பிராமணனை வளர்பட்டிருக்கிறார். அடுத்த ஜூன்ல மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம்சம் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரணமற்ற இல்லத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பட்டு புத்தகத்திலே 61ஆம் ஞானப்பாட்டில் முதல் 3 சரணங்களை பாடும்போது நாம் அருளுரைக்கென்று ஆயத்தம் செய்து கொள்வோம். ஞானப்பட்டு 61 முதல் 3 சரணங்கள். இயேசுவே நீ பாடுபட்ட சரித்திரத்தை கேட்கின்றோ, அநேகர் தங்கள் மாபலத்த மாயத்திலே அசைவற்றோ, சிலர் யூதாவையும் சிலர் காய்பாவையும் பழிப்பவர். 61ஆம் ஞானப்பட்டில் முதல் 3 சரணங்கள். Lord.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரீர் எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்த அமைக்கக்கூடிய வசனமே சத்திய சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதின சுவிசேஷத்தில் எழுதின மார்க்குவினுடைய பார்வையில் சிலுவை குறித்து முதலாவது வெள்ளிக்கிழமை நாம் சிந்தித்தோம். இரண்டாவது வெள்ளிக்கிழமை பரிசுத்த மத்தேயுனுடைய பார்வையில் சிலுவை குறித்து சிந்தித்தோம். இது மூன்றாவது வெள்ளிக்கிழமை. இந்த நாளிலே பரிசுத்த லூக்காவினுடைய பார்வையில் சிலுவை குறித்து நாம் சிந்தனை செய்ய போகின்றோம். அதுக்கு முன்பாக சில குறிப்புகளை நாம் வழக்கம் போல பார்த்து அதுக்கு பிறகு ஒவ்வொரு பகுதியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். புதிய ஏற்பாட்டுடைய எழுத்தாளர்கள யூதர் அல்லாத ஒரு எழுத்தாளர், ஒரு ஜென்டைல் ரைட்டர், பிற இனத்தை சேர்ந்த ஒரு எழுத்தாளர், இஸ் எ ஜென்டில் ரைட்டர். மற்ற நற்செய்தியாளர்களை விட படிப்பறிவு அதிகம். மத்தேயு, மார்க்கு இவங்களெல்லாம் காட்டிலும் கொஞ்சம் படிப்பறிவு அதிகம் உள்ளவர். இவரது கிரேக்க நடை கல்வி முறையே இந்த கற்றவருடைய எழுத்து நடை. அதனால இந்த கிரேக்க பதங்களை கையாண்டு இவர் சிறப்பாக எழுதுவார். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லோருக்கும் இரட்சகர் என்ற மைய கருத்தை கொண்டு யூதர்கள், சமாரியர், பிற இனத்தவர், ரோமர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், பிணியாளிகள், அரசர்கள், ஆண்டிகள் என்று எவரையும் புறம்பாக்காத ஒரு நற்செய்தி, அனைவருக்கும் கடவுள் நேயர்கள் என்று சொல்லி தியோஃபிலஸ் என்று குறிப்பிடுகின்றார். தியோப்பில்வே என்று சொன்னா இறை அன்பு, இறை நேயன் என்று சொல்லி அர்த்தம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம வாசிக்கும் போது விசுவாசிகளுடைய தகப்பனாகிய ஆபிரகாம்ல துவங்கி கிறிஸ்துவனுடைய வரலாற்றை சொல்வார். அதான் மத்தேயுனுடைய ஒரு சிறப்பு. இந்த லூக்கா என்ன செய்வார் என்று சொன்னால், பாவிகளுடைய தந்தை ஆதாமில துவங்கி கிறிஸ்துவனுடைய வரலாற்றை சொல்வார். இதுதான் அவருக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். முதல் ஆதாம் பாவி, இரண்டாம் ஆதாம் மீட்பர், கிறிஸ்து மீட்பர். முதல் ஏவாள் கீழ்ப்படியாதவர், இரண்டாம் ஏவாள் மரியாள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர், ஆண்டவருக்கு தன்னை முற்றிலுமாக அடிமையாக்கி கொண்டவர், தனது வாழ்க்கையை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஒன்றாக்கி கொண்டார் என்று சொல்லி இவருடைய சுவிசேஷத்தில் சொல்கிறார். இயேசுவுக்கு 30 வயதுல சிலுவையினுடைய பயணங்கள் துவங்குகிறது என்று சொன்னால், மரியாளுக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே சிலுவை என்று சொல்லக்கூடிய துன்பங்கள் ஆரம்பமாகிறது. யோசேப்பினுடைய வாயை தேவதூதன் மூடிவிட்டான். ஆனா ஊர் வாயை யாராலும் மூட முடியாது. பிள்ளை பேற்றுக்கு அவருக்கு இடம் தரவில்லை என்று சொல்வதை விட, இப்படிப்பட்ட ஒரு தம்பதியருக்கு இடம் இல்லை என்பதுதான் இவருடைய நற்செய்தியினுள்ள சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இந்த லூக்கா யோசேப்புக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட மரியாளுக்கு அதிகமாக முக்கியத்துவத்தை தருகின்றார். இது எல்லாவற்றையும் காட்டிலும் தூய ஆவியானவருக்கு முதல் முறையாக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு எழுத்தாளன் யார் என்று சொன்னால் இந்த லூக்கா தான். மரியாளாகட்டும், எலிசபெத் ஆகட்டும், ஏன் இயேசு கிறிஸ்துவே தூய ஆவியினால் நடத்தப்பட்டவர்கள், தூய ஆவியினால் நிறைந்தவர்கள் என்று சொல்லி லூக்கா 1:15, 41, 47, 2வது அதிகாரம்
25 வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் எப்படி என்று சொல்கிறார். தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் யாரையும் விட்டு வைக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவரோடும் அவருக்குள்ளும் இருந்து செயல்பட்டார் என்று சொல்லி லூக்கா 4வது அதிகாரம் 14வது வசனம், 12வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறார். லூக்கா கிறிஸ்துவினுடைய வரலாற்றை முதல் பகுதியாகவும் 2வது பகுதியாக அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகத்தை ஆக்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் என்று அழைப்பதில் தவறில்லை. புதிய ஏற்பாட்டு வரை பிதாவினுடைய செயல்பாடு, நற்செய்தி நூல்கள் குமாரனுடைய செயல்பாடு, மீதமுள்ள சுவிசேஷ பகுதிகள், நிருப பகுதிகள் எல்லாம் தூய ஆவியானுடைய செயல்பாடு என்று சொல்லி பிரிக்கப்படுகிறது. தூய ஆவியானவர் தான் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டார். இதை லூக்கா தான் அதிகமா வலியுறுத்தி சொல்வார். நாம் வாழும் இந்த காலம் தூய ஆவியானவருடைய காலம். விளையாட்டா சொல்லுவாங்க, மதம் மாற்ற தடை சட்டத்தின் கீழே தண்டிக்கப்பட வேண்டிய ஒருவர் இருக்கிறாருனாக்கா அவர் தூய ஆவியானவரை தான் தண்டிக்கணும். ஏன்னா அவர் தான் எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக, கடவுளுக்குள்ளாக வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பு உண்டு என்று முதல்ல கூறக்கூடிய நற்செய்தியாளர் இந்த லூக்கா. மத்தேயு, மார்க்கு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் பரிதாபத்துக்குரியதை போல என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்கின்றார்கள். ஆனா மரண வாக்கு மூலமாக கிறிஸ்து இதை சொன்னார் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மன்னிப்பினுடைய மன்றாட்டு, பிதாவே மன்னியும், மன்னிப்பில் அனுபவபூர்வமான நிச்சயம், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். உயிர்த்தெழுந்த கிளையப்பா என்பவர் உயிர்த்தெழுந்த பிறகு எம்மாவுக்கு போகின்றார். அவரோட கூட இன்னொரு சீடரும் போடுகின்றார். அப்படின்னா அவர் யாரா இருக்கும் அப்படின்னு சொன்னா லூக்காவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானம் உண்டு. Theophilus is designated most excellent Roman official. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை தியோப்பிலவே. ஆகவே ரோமாபுரியில் இருக்கக்கூடிய ஒரு கணம் பெற்ற ஒரு மனிதர் என்று சொல்லப்படுகிறார். இது எப்போ எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொன்னால் லூக்கா 80 கிறிஸ்துக்கு பின்பாக 80வது ஆண்டிலிருந்து 90வது ஆண்டுக்குள்ளாக இது எழுதப்பட்டிருக்கோம். இந்த முன்னுரை வைத்து இப்போ இவருடைய சிலுவை மரணத்துக்கு நாம் செல்வோம். The betrayal and the arrest. இயேசு கிறிஸ்துனுடைய கைது, அவர் கைது செய்யப்படக்கூடிய காரியங்கள் லூக்கா 22 47வது வசனத்திலிருந்து 53வது வசனம் முடிய. 47 53. அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவளுக்கு முன்பாக 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவன் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதைக் கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் வலது காதரை வெட்டினான். அப்போது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்கள். நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்த அதிகாரமாய் இருக்கிறது என்றார்.
41வது வசனத்துல வாசிக்கும் 47வது வசனத்துல வாசிக்கும் போது யூதாஸ் ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக வருகின்றான். அப்படியோடு இதை முடிச்சிட்டார். 47வது வசனம் யூதாஸ் முத்தமிட்டதாக இவர் சொல்லல, இயேசு சொல்லுகின்றார். ஆரம்ப காலத்துல திருச்சபையில பரிசுத்த முத்தம், த ஹோலி கிஸ் அப்படி என்று கூட லவ் அண்ட் பீஸ் அதை குறிப்பதற்காக சொல்லப்படுகிறது. 49வது வசனத்தை வாசித்தா சீடர்கள் அல்ல சூழ நின்றவர்கள் வெட்டினார்கள். சீடர்கள் பேதுரு வெட்டினார்கள் எல்லாம் படிப்போம்ல, அது இல்லை. அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு ஆண்டவரே பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். இவர் கொஞ்சம் வித்தியாசமா மாறுபடுகின்றார். 51வது வசனத்தை வாசித்தா எந்த சுவிசேஷகனும் சொல்லப்படாத ஒரு சத்தியத்தை இந்த லூக்கா சொல்கிறார், காதை சொஸ்தப்படுத்தினார். 52வது வசனத்துல வாசிக்கும் போது தேவாலயத்து சேனை தலைவர்கள் என்ற குறிப்பு போர் வீரர்களுடைய தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 53வது வசனத்துல வாசிக்கும் போது இதுவோ உங்களது வேலை அந்தகாரத்தின் அதிகாரம். லூக்கா 4வது அதிகாரம் 1-13 வசனத்தை வாசிக்கும் போது 13வது வசனம் சொல்கிறது, சில காலம் பிரிந்திருந்தா அவனது நேரம் அவனுடைய அதிகாரம் சொல்லப்படுகிறது. 2வது காரியம் சொல்லுகிறது, த பீட்டர்ஸ் டினைல், பேதுரு மறுதளித்தல். 54வது வசனத்திலிருந்து 62வது வசனம் வரைக்கும். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்போது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையில உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றான். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறு ஒருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறு ஒருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதுக்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றால். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிட்டு, அப்போது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தா, சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை வசனத்தை உடனே பேதுரு நினைந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இந்த சம்பவத்துல இருந்து நம்ம பார்க்கிறது, லூக்கா பேதுரு மறுதளித்தத மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து வேறுபடுத்தி இந்த சம்பவத்தை சொல்லுகின்றார். 54வது வசனம், பிரதான ஆசாரியர் வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. பேதுரு என்று சொல்லக்கூடிய அவருடைய சீடர் தூரத்திலே பின்தொடர்ந்து செல்கின்றார். 66வது வசனம் பார்க்கும்போது, விடிய காலம் போது இவர்கள் ஆலோசனை சங்கத்தை கூட்டுகின்றார்கள். இப்போ இவர் குளிர் காய்கின்றார். மற்றவர்கள் மூட்டின நெருப்பிலே குளிர் காய்ந்த பேதுரு. மற்றவர்கள் மூட்டின நெருப்பிலே குளிர் காய்ந்த பேதுரு. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இன்னைக்கு பேதுரு அவர் நெருப்பை மூட்டி குளிர் காய்ந்திருந்தா இயேசுவை மறுதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அநேக செய்யக்கூடிய தவறு, மற்றவர்கள் செய்த ஊழியத்தை இவர்களுடைய ஊழியமாய் செய்யப்படும் போதுதான் தவறுகள் நடைபெறுகிறது. அப்படிதான் நடைபெறுகிறது. 56வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒரு வேலைக்கார பெண் வந்து நீ அவரோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். 58வது வசனத்தில் வாசிக்கும் போது ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா சற்று வித்தியாசமாய் இந்த சம்பவத்தை சொல்லுகின்றார். 59வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறு ஒருவன் அவனை பார்த்து நீ அவரோட கூட இருந்தான் என்று சொல்கிறான். அவன் வந்து சத்தியம் பண்றான். 61வது வசனத்தை வாசித்தா, கர்த்தர் திரும்பி பார்த்தார், அவர் மனஸ்தாபப்பட்டார்.
இது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஏசாமி சொன்ன ஒரு சம்பவம், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. இன்னைக்கு குணப்படுதல் என்பது மனஸ்தாபப்படுறாங்க, பாவரிக்கெல்லாம் செய்யறாங்க, எப்பெல்லாம் கோயில்ல ராபோஜனம் கொடுக்கப்படுதோ போய் முட்டிகள் போடுறாங்க. ஆனா குணப்படுவதே இல்லை. முட்டிகள் போட்டு ஜெபம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். நான் இஎல்எம் ஃபெப்ரிஷியஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படித்தேன். அங்க மிஸ்ஸஸ் ராபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க பசங்க தப்பு பண்ணா எல்லாரையும் முட்டிகால் போட சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்தவ பசங்க மட்டும் முட்டிகால் போடக்கூடாது, எல்லாம் பெஞ்ச் மேல ஏறி நில்லுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காரணமும் சொல்லுவாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்தவ பசங்களுக்கு முட்டிகால் போடுறது ரொம்ப சுலபம். ஏன்னா அவன் எப்போ பார்த்தாலும் ஜெபம் சொன்னோன்னா முட்டிகால் போட்டுருவான். ஆனால் முட்டிக்கால் போடுவது பனிஷ்மெண்ட் கிடையாது, அவனுக்கு ஒரு ஜெபம் பண்ற மாதிரி அப்படின்னு நினைச்சிக்கிட்டு, உனக்கு பனிஷ்மெண்ட்டு, நீ பெஞ்ச் மேலே ஏறி நிற்கணும், மற்றவங்களாம் முட்டிகால் போடணும்னுவாங்க. இன்னைக்கு இதே தான். ஏசாமி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா ஏசாமி மன்னிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நிறைய தப்புகள் மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். கடவுள் பாவத்தை மன்னிச்சிருவாரு. முதல்ல கைது செய்யப்படுதல், பேதுரு மறுதளித்தல். 3வது பகுதிக்கு போவோம். சனகரின் சங்கம் முன்பாக கிறிஸ்து. சனகரின் சங்கம் 22வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் 63வது வசனத்திலிருந்து 71வது வசனம் முடியும். 63லேருந்து 71 முடியும். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரிகாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். விடிய காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேதப்பாரரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடத்தில் வினவினாலும் எனக்கு மறு உத்தாரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடி நான் அவர்தான் என்றார்கள். அப்பொழுது அவர், இனி வேறு சாட்சியம் நமக்கு வேண்டுவதென்ன, நாமே இவனுடைய வாயினாலே கேட்டோம் என்றார்கள். இந்த 66வது வசனத்தில் வாசிக்கும் போது இந்த சனகரிம் சங்கம், ஆலோசனை சங்கம் என்று சொல்வத த அசம்பிளி ஆஃப் எல்டர்ஸ் என்று சொல்கிறார். ஏன் என்று சொன்னால், கிரேக்கம் பேசும் மக்களுக்கு புரிவதற்காக எழுதப்பட்ட வார்த்தை. கூடி வந்தது, அனைத்து தலைவர்களும் கூடி வந்தார்கள். இப்ப மத்தேயு மார்க்ல எல்லாம் பார்த்தா துப்புறது, அடிக்கிறது, இந்த பாடுபடும் தாசன் மேசியா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வதை போல ஒன்றுமே இவர் சொல்லவில்லை. 69வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷகுமாரன் வலது பக்கத்தில் வீற்றிருப்பதை காண்பீர்கள் அப்படின்னு இவர் எழுதுறாரு. இதை எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு என்று சொன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்துல ஸ்தேவான் இந்த காட்சியை கண்டதாக லூக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்துல சொல்றார். கல்லெறிந்து கொள்ளும் போது மனுஷகுமாரன் கர்த்தருடைய வலது பக்கத்துல வீற்றிருப்பதை காண்கின்றார். 70வது வசனம், எல்லோரும் கேட்டதாக சொல்கின்றார்கள். நீ தேவனுடைய குமாரனா, நீ தேவனுடைய குமாரனா. பிரதான ஆசாரியன் மட்டுமல்ல, எல்லாரும் அதை கேள்வியை கேட்டாங்கன்னு சொல்ற. 4வது பகுதிக்கு போவோம். இந்த 4வது பகுதி பிஃபோர் ஹேரோட் அண்ட் பைலட். பிலாத்து ஏரோது முன்பாக பாடுபடும்படியான சில வேத பகுதிகள். 23வது அதிகாரம் 25 வசனம் வரைக்கும், 23வது அதிகாரம் 25 வசனம் வரைக்கும் படிப்போம். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்துக்கு கொண்டு போனார்கள். இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த
கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். அவர் அவனுக்கு பிரத்யுத்தரமாக, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். அப்போது பிலாத்து பிரதான ஆசாரியர் ஜனங்களை நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு துவங்கி இந்நாள் இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடு சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபோது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்கு உள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலிருந்து வந்திருந்த ஏரோதனிடத்துக்கு அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறு ஒளியாக அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். அப்போது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட நிந்தித்து பரிகாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவிடத்துக்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். பிலாத்து பிரதான ஆசாரிகளையும் அதிகாரிகளையும் ஜனங்களிடத்தில் கூடி வர செய்து அவளை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதனிடத்துக்கு அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லை. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். பண்டிகை தோறும் அவளுக்கு ஒருவனை அவள் விடுதலையாக்குவது அவசியமாய் இருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாஸ் எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தம் கொலை பாதக நிமித்தமும் காவலில் வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் மூன்றாம் தரம் அவளை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்று இவனிடத்தில் நான் காணவில்லை. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்போது அவர்களை கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் நிமித்தம் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். இப்போ இந்த பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம், 23வது அதிகாரம் 2வது வசனத்துல பிலாத்துக்கு முன்பாக 3 விதமான குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள். 3 விதமான குற்றச்சாட்டுகள். 1 தேசத்தை குறித்து, 2 வரியை குறித்து, 3வது அவரை குறித்து. தேசத்தை குறித்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? கலகம், எதிர்ப்பான செயல். வரி கொடுத்து என்ன சொல்கிறார்கள்? கொடுக்க வேண்டாம். நம்ம காந்தி செய்த மாதிரி வரி கொடா இயக்கம். 3வது அவரை குறித்து, இவர் ராஜா என்று சொல்கிறார். ஆகவே அரசியல் காழ்ப்புணர்ச்சி இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆக கிறிஸ்து ரோம அரசுக்கு எதிராளி என்று சொல்லக்கூடிய ஒரு மாய பிம்பத்தை காட்டுவதற்காக இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு சொல்கிறார். இந்த 2வது வசனத்துல 2வது வசனத்துல 4வது வசனம் 2 பொய் சாட்சிகள் அல்ல, முழு கூட்டமும் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் கூற துவங்கியது. ஆனா மத்தேயு 2ன்னு சொன்னார்ல, இவங்க முழு கூட்டமும். இப்போ என்ன நடக்குது? பிலாத்து 3 முறை இவர் குற்றமற்றவர் என்று சொல்கின்றார். வசனம் 4, வசனம் 14, வசனம் 22. இந்த 3 இடத்துல, வசனம் 4, 14, 22, 3 இடங்கள்ல இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்று சொல்கிறார். லூக்கா ரோமானிய அரசுக்கு நீ விரோதி என்பதை போல பிலாத்துக்கு எந்த மிரட்டலும் பயமுறுத்தலும் இல்லை என்பது, அதை லூக்கா தனது சுவிசேஷத்துல சொல்லல. மற்றவங்க சொல்றாங்க, நீ எங்களை விடுதலையாக்கலன்னா நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல. அப்படிப்பட்ட மிரட்டல் இங்க இல்ல, பிளாக்மெயில் இல்ல, நேரடியாவே செய்யப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் கலிலேயா நாடு துவங்கி இம்மட்டும் எருசலேம் வரைக்கும் வந்திருக்கிறது. 5வது வசனத்தை வாசிக்கும் போது,
யூதேயா தேசம் எங்கும் கலகம் என்று வைராக்கியத்தோடு சொன்னார்கள். வசனத்துல அப்படிதான் போட்டிருக்கோம். 5வது வசனத்தை வாசித்தா வைராக்கியத்தோடு ஜனங்களை கலகப்படுத்துகிறார் என்று வைராக்கியத்தோடு சொன்னார்கள். 7வது வசனம் சொல்லுது, ஏரோதனுடைய அதிகாரம். லூக்கா 9:9 வாசிக்கும் போது, இவர் யார் என்று சொல்லி பிலாத்து இவரை மன்னிக்கணும், ஏரோது இவரை பார்க்க விரும்பினார். பிலாத்து ஏரோனிடத்தில் அனுப்பிவிடுகிறார். ஏன் சொன்னா, தான் தப்பித்துக் கொள்வதற்காக. 9வது வசனத்தில் வாசிக்கும் போது கிறிஸ்து எதுவும் பேசல ஏரோதினிடத்துல. 10வது வசனம், பிடிவாதமாய், அந்த வசனம் சொல்லுகிறார், பிடிவாதமாய் பிரதான ஆசாரியரும் வேதபார அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டே இருந்தார்கள். 15வது வசனம், உடை அணிவித்து குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று சொல்லி அனுப்புகின்றார். ரோமர்களோ போர் வீரர்களோ கிறிஸ்துவை நிந்தித்ததாக கூறாமல் அனைத்து பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் யூதர்களும் செய்தார்கள் என்று இவர் குறிப்பிடுகின்றார். மத்தேயு போர் வீரர்கள் தான் செய்தாங்கன்னு சொன்னாங்க. இங்க போர் வீரர்கள் எல்லாருமே செய்தார்கள். காரணம், பாவிகளுக்காக மீட்பை கிறிஸ்து உண்டு பண்ணினார். பாவிகள் அவரை சிலுவையில் அறையவில்லை. எல்லாம் அறிந்த நீதிமான்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அவள் இஷ்டத்துக்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. 5வது குறிப்புக்கு போவோம். 5வது குறிப்பு, சைமன் ஆஃப் சிரேனே அண்ட் த விமென் ஆஃப் ஜெருசலேம். சிரேனே ஒரு சீமோன், எருசலேம் பெண்கள். லூக்காவினுடைய வாசகர்களுக்கு அலெக்சாண்டர் ரூஃபஸ் இவர்களை குறித்து அதிகம் அறிய வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால் மற்றவர்கள் சொன்னது போல இவர் அந்த 2 பேரை விட்டுடுறாரு. லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை தூக்கிட்டு வரணும்னு சொல்றாரு. 14வது அதிகாரம் 27வது வசனத்தின்படி கிறிஸ்துவுக்கு சிலுவை சுமந்து வருகின்றார். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீடனாய் இருப்பதில்லை. 26வது வசனத்துல வாசிக்கிறோம், லூக்கா 14:26. ஆகவே இந்த சிலுவை சுமந்த ஒரு சீமோன், எருசலேம் குமாரத்திகள் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி சொல்கிறது. 27லிருந்து 31 வசனம் வரைக்கும். இது லூக்காவுடைய ஸ்பெஷாலிட்டி. இவர் மட்டும்தான் சொல்றார் எருசலேமுடைய பெண்கள். மற்ற சுவிசேஷங்களை விட பெண்களை அதிகமாய் லூக்கா குறிப்பிடுகின்றார். புலம்பி அழுகின்ற பெண்கள். 28வது வசனத்தை வாசித்தா கிறிஸ்து பெண்களை பார்த்து பேசுகின்றார். நமக்கு ஏற்கனவே தெரியும், அந்த அழிந்து போகக்கூடிய அந்த எருசலேம் கிறிஸ்து பின்பாக 70வது ஆண்டில் அழிவு பெறுகிறது. 30வது வசனத்தில் வாசிக்கும் போது ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனத்தை சொல்லுகின்றார், மேற்கோள் காட்டுகின்றார். அப்போது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குண்டுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லத் தொடங்குவார்கள். ஓசியா 10:8 வசனத்தை மேற்கோளாக காட்டுகின்றார். இயேசு கிறிஸ்து இங்க ஒரு பழமொழி சொல்கின்றார் 31வது வசனத்துல. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? பச்சை மரம் அறியாமை, இன்னோசன்ட். பட்ட மரம் அநீதி, குற்றம் புரிதல், கில்ட்டி. ஆகவே இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு பழமொழியாக தீர்க்க தரிசனத்தை கிறிஸ்து சொல்கின்றார். 6வது குறிப்புக்கு போவோம். ஜீசஸ் இஸ் crucified with the criminals. குற்றவாளிகளுக்கு மத்தியிலே கிறிஸ்து அறையப்படுதல். 23வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 43வது வசனம் முடிய. குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்காக கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்னும் சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரிகாசம் பண்ணினார்கள்.
இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்கள் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றே நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். குற்றவாளிகளுக்கு மத்தியிலே கிறிஸ்து அறையப்படுதல். லூக்கா மட்டுமே 2 குற்றவாளிகள், கிரிமினல்ஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார். கொலை செய்யப்படுவதற்காக கொண்டு போகப்பட்டனர். சிலுவையில் அறைவதை விட லூக்கா வெறும் சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. மற்ற குறிப்பு சொல்லப்படவே இல்லை. காடி கொடுத்தல் இதெல்லாம் சொல்லப்படல. 34வது வசனத்தில் வாசித்தா இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம், ஃபாதர் ஃபர்கிவ் தெம், லூக்காவில் மட்டுமே சொல்லப்படுகிறது. யாருக்கு மன்னிப்பு? இவர்கள், யூதர்கள், போர் வீரர்கள், ஜனத்திரள், இவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கின்றார். லூக்கா ஜனங்களை பார்த்து கொண்டிருந்தார். லூக்கா மட்டுமே கூறுகின்றார், இவ்வளவும் ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நடக்கிறது எல்லாத்தையும் ஜனங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது அவர்கள் எதிர்ப்பார்கள். அதை இவர் சொல்லுகின்றார். இவன் யூதருடைய ராஜா, திஸ் இஸ் த கிங் ஆஃப் ஜூஸ். கிறிஸ்துவும் குற்றவாளிகளும் பேசுவது லூக்கால மட்டும்தான் இருக்கு. கான்வர்சேஷன் வித் கிரிமினல்ஸ். உபாகம் புத்தகம் 21-23 சொல்லப்பட்ட அதனுடைய செய்தியினுடைய அடிப்படையில், நீ பயப்படுகிறது இல்லையா என்று ஒருத்தனை பார்த்து கேட்கிறது. ஆண்டவரே என்னை நினைத்தருளும். இந்த பகுதியில் வாசித்தோன்னு சொன்னா, the present criminal think about the future with Jesus. நிகழ்கால குற்றவாளி எதிர்காலத்தில் இயேசுவோடு கூட இருப்பதை குறித்து சிந்தனை செய்கின்றார். begging to know paradise. இறங்கி கேட்கின்றார் பரதீசு. the present criminal think about the future with Jesus, begging to know paradise. இந்த paradise என்று சொல்லக்கூடிய வார்த்தை பெர்ஷியன் வேர்ட், பெர்சிய தேசத்து வார்த்தை. the word of heaven, ஜூயிஷ்ல அந்த மக்கள் the word of heaven. இதை தான் ஏசாமி சொல்றார். ஐஸ்வர்யவான் லாசரு சமம் சொல்லப்படுகிறது. லூக்கா 16:19-31 வசனத்தை வாசித்தா, வீட்டில் ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான், வாசப்படியில் ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான், மோட்சத்துக்கு போவது, பரதீசு என்று சொல்வது. லூக்கா மீண்டும் இண்டிவிஜுவல்ஸ் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நூலாசிரியர். forgiveness and mercy for sinners. மன்னிக்கிறத குற்றவாளிகளாக, பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் மீது காட்டக்கூடிய ஒரு அன்பு. 7வது பகுதிக்கு நாம போவோம். இந்த 7வது பகுதி, ஜீசஸ் பிரீத்ஸ் இஸ் லாஸ்ட், அவருடைய கடைசி மூச்சு. லூக்கா 23:44-49 வரைக்கும். 44. அப்பொழுது ஏறக்குரிய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாக இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தான். இந்த காட்சி பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சமீபத்தவர்களை பார்த்தபோது தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து, அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். மார்க்கு போலவே லூக்காவும் எழுதுகிறார். 9வது மணி வேளையில, அதாவது மாலை 3 மணிக்கு
45வது வசனத்தை வாசிக்கும் போது லூக்கா எழுதக்கூடிய கிரேக்க பதம் எக்லிபோன்டோன் என்று சொல்லக்கூடிய மொழியில அது கிரேக்க பதம். எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, நம்முடைய ஆங்கிலத்துல சூரிய கிரகணம் நடைபெற்றதாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? வாட் இஸ் த தீம் ஆஃப் தட்? ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஹியர். நியாய தீர்ப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவாலயத்துடைய திரைச்சீலை 2 கிழிதல். கிறிஸ்து ஜீவனை விடுவதற்கு முன்பாகவே இது கிழிந்ததாக லூக்கா சொல்கிறார், எழுதுகின்றார். காரணம், புறஜாதியார், ஆயக்காரர், பாவிகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள் என்பதற்காக அதற்கு உதாரணமாக இந்த கல்லணை குறித்து சொல்லப்படுகிறது. 46வது வசனத்தை வாசித்தா, பிதாவே ஏன் கைவிட்டீர் என்ற வார்த்தை இவர் குறிப்பிடவில்லை. பிதாவுடைய கைகளில் ஆவியை ஒப்புவித்தார், மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். சங்கீதம் 31:5 சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. லூக்கா எல்லாவற்றிலும் பார்க்கும்போது ஜெபத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒருவர். பிதாவே மன்னியும், பிதாவே என் ஜீவனை உம் கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். இதுதான் லூக்கா 18வது அதிகாரத்தில் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க, ஒரு அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை சொல்கின்றார். லூக்கா கிறிஸ்து மரணமடைந்தார் என்று கூறாம ஜீவனை விட்டார் என்று சொல்லப்படுகிறது. பிலாத்து நூற்றுக்கு அதிபதி, குற்றமற்றவர், நீதிபரன் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. கிறிஸ்து தேச துரோகி அல்ல என்பதை லூக்கா காட்டுகின்றார். இதை ரோம பிரதிநிதிகளே கூறினார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் நூற்றுக்கு அதிபதி சொல்ல இவர் நீதிபரர். 47வது வசனம் சொல்லும் போது பிரைஸ் காட், தேவனை மகிமைப்படுத்தினான். டிகயாஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ரைச்சியஸ், நாட் ஒன்லி இன்னசென்ட் பட் ரைச்சியஸ். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 11வது வசனத்தை மேற்கோள் காட்டுகின்றார். இப்ப 48வது வசனம் என்ன சொல்லுகிறதுனா, வந்திருந்தவங்கள மார்பில் அடித்துக்கொண்டு அழுது கொண்டு மனம் திரும்பி போனார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமான ஒரு செயலாக சொல்கிறார். மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். கடைசி பகுதி, ஜீசஸ் இஸ் பரீட், இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்படக்கூடிய பகுதி. லூக்கா 23:50-56 வசனம். யோசேப் எனும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்கள் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும், யூதருடைய ஆலோசனைகளுக்கு செய்களுக்கு சம்மதியாதவனும். அவன் பிலாத்தினிடத்தில் போய் இயேசுனுடைய சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டிகளை சுற்றி கண்மையிலே வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனை வைக்கப்பட்டிராத ஒரு கல்லறையில வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது, ஓய்வு நாளுக்கு சமீபமாய் இருந்தது. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும் அவருடைய சரீரத்தை வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். கிறிஸ்துனுடைய அடக்கம் 51வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அரிமத்தா ஊரானாகிய யோசேப்பு தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன், நல்லவன் என்பதை குறிப்பிடுவதற்காக சொல்கின்றான். ஆலோசனை சங்க உறுப்பினர், நியாயமான ஒரு யூதன் என்பதை இந்த லூக்கா சொல்ல. ஆனா லூக்கா தன் மக்களுக்கு அவன் ஆலோசனைக்கு சம்மதியாமல் இருந்தான். அவங்க செய்த தீய ஆலோசனைகளுக்கு சம்மதியாதவன். Joseph has not been party nor given his consent. இப்படிப்பட்ட சில நல்ல யூதர்களை இந்த லூக்கா அப்பப்ப வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். லூக்கா 1:5-6 வசனத்தை வாசித்தா சகரியா, எலிசபெத் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை சொல்வார்.
2வது அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சிமியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்வார். இப்படிப்பட்ட யூதர்கள் நல்ல மக்களை சொல்வார். இந்த கல்லறை என்பது கண்மலையிலே வெட்டப்பட்டது. இவர் ஒருத்தர் தான் இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமையில் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலம் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள் என்று சொல்வார். The innocence of Jesus. ஏன் the Roman governor, ஏரோது, women of Jerusalem, criminals on the cross, centurion at the foot of the cross. இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருந்தார்கள். Is not a political troublemaker nor an ideological distributor of peace. However, it does distribute people. However, it does disturb people. Luke given special attention to the women, Gentiles, economical society people, இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் ஜீசஸ் மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் சொல்லப்படக்கூடிய காரியங்களை சொல்லுவார். எம்பசிஸ் ஆன் த பிரேயர். ஜீசஸ் அஸ் அ மேன் ஆஃப் பிரேயர் என்பதை அவர் ஜெபமன்னார் என்று சொல்லப்படுறார். ஒன் who serves 22வது அதிகாரம் 27வது வசனத்தில் அவருக்கு பின் சென்றார்கள். The follower of Jesus must accept to take up the cross daily. 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் தினந்தோறும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை தூக்கி கொண்டு எனக்கு பின் வர கடவன், அனுதினம் எடுத்துக்கொண்டு. 12வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லப்படுது லிட்டில் ஃப்ளாக்ஸ், பயப்படாதே சிறு மந்தையே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லி, இது திருச்சபையினுடைய துன்புறுத்தலுக்கு முன்பாக எழுதப்படுவதனால, துன்புறுத்தல் சமயத்தில் எழுதப்படுவதனால பயப்படாத, தேசத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான விசுவாசிகளே, இந்த பகுதிகள் எப்படி லூக்கா கிறிஸ்துவை புரிந்து கொண்டு இவர் கிறிஸ்துவோடு கூட எப்படி பாடுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை தெள்ள தெளிவாய் சொல்லியிருக்கிறார். மனம் திரும்புதலை குறித்து அடிக்கடி இங்கே சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த தபசு காலத்தில் 3வது வெள்ளிக்கிழமையில நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? மனம் திரும்பி இந்த செய்திகளை கேட்கின்றோமா? நாம் சிலுவை எடுத்துக்கொண்டு சிறைனே ஒரு சீமோனை போல பின் செல்கின்றோமா? பின் செல்லும்படி அழைப்பு பெறுகின்றோம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, உமது கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக கோடான கொடி நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகின்றோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய பார்வையிலும், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய பார்வையிலும், லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய பார்வையிலும் நாங்கள் இவைகளை சிந்தனை செய்திருக்கின்றோம். முதலாவது நாங்கள் மனம் திரும்பி பேதுருவை போல, மார்பிலே அடித்துக்கொண்டு புலம்பி சென்ற பெண்களைப் போல நாங்களும் எங்களுடைய பாவங்களை குறித்து மனம் திரும்பி வாழ்க்கை நடத்த உதவி செய்யுமாய் நாதர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். பரமண்டலங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டங்களே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றில் அப்பது என்று தாரும், என் கடனாளிக்கு நான் மன்னிக்கிறது போல நிப்பாட்டிலும் மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதும் தெரிந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்ய வல்ல மகிமை வெண்ணிக்க முடியல சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலாம் சதா காலத்திலும் நாம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமேன். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தபசு காலத்தினுடைய 3வது ஞாயிறு காலை 8:30 மணிக்கு ஆலயம் நடைபெறும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பரிசுத்த யோவானுடைய பார்வையில் சிலுவை குறித்து நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம்.
அனைத்து காரியங்களையும் ஜெப சந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியதாக நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கு படைக்க வண்ணமாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 347வது ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 347. பிளவுண்ட மலையே புகழிடம் ஈயுமே, பக்கப்பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவதோஷம் யாவையும் நீக்கும்படி அருளும். 347வது ஞானப்பாட்டு. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களையும் எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய கரங்களையும் எங்களுடைய இருதயத்தை திறப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீதாமே, நீர் பட்ட பாடுகளுடைய அகோரத்தை உமது நற்செய்தி நூட்களில் சொல்லக்கூடிய வண்ணமாக நீர் எவ்வளவா எங்களுக்கென்று துன்புற்றீர் என்பதை நாங்கள் அறிவதற்காக எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக நீர் பட்ட பாடுகளை நாங்கள் எங்கள் பாவத்தை விட்டு ஆண்டவராக இந்த கிருபையிலே வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யணுமாய் கேட்கின்றோம். இந்த கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு ஆசுவத்தை தர வேணுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். மார்ட்டின் லூத்தரால் இயற்றப்பட்ட லித்தானியா என்று சொல்லக்கூடிய 100வது ஞானப்பாட்டை நாம் ஜெப நிலை நின்று நாம் பாடுவோம். சுவாமி
நீரேசுவே கிருபையாயிரு சுவாமி கிருபையாயிரு பரமண்டலில் இருக்கிற பிதாவாகிய பராபரனே எங்கள் மேல் ஈராங்கோ லோகத்தின் இரட்சகராயிருக்கிற சுதனாகிய பராபரனே எங்கள் மேல் ஈராங்கோ பரிசுத்தாவியாகிய பராபரனே எங்கள் மேல் ஈராங்கோ பரிசுத்த திரியக பராபரனே எங்கள் மேல் கிருபை கூரும் தயாவராகிய கர்த்தாவே எங்களாய் தாப்பவிடு தயாவராகிய கர்த்தாவே எங்களாய் ராட்சியோ சகல பாவங்களுக்கும் சகல மோசங்களுக்கும் பிசாசின் சற்பனைகளுக்கும் கண்ணிகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பராபரனே சடியான துன்மரணத்துக்கும் பெருவாரி காய்ச்சலுக்கும் பஞ்சத்துக்கும் யுத்தத்துக்கும் கோலைகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பராபரனே காலகத்துக்கும் பிரிவினைகளுக்கும் இடிச்சேதத்துக்கும் பெருங்காற்றுக்கும் அக்னி சேதத்துக்கும் பெரு வெள்ளத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பராபரனே நித்திய மரணத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பராபரனே உம்முடைய பரிசுத்த மனித அவதாரத்தினாலோ உம்முடைய உபவாசத்தினாலோ சோதனையினாலோ உம்முடைய மரண அவஸ்தையினாலோ இரத்த வேர்வாயினாலோ எங்களை ரட்சியும் கிருபையுள்ள கர்த்தாவே தேவரி சிலுவில் அறையுண்டு அடைந்த மரணத்தினாலும் தேவரி மகிமையை உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினதினாலோ எங்கள் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பின் நாளிலோ எங்களை ரட்சியும் கிருபையுள்ள கர்த்தாவே தேவர் உம்முடைய பரிசுத்த சபையாண்டு காப்பாற்றவோ சபையின் போதகராக உம்முடைய ஊழியக்காரரை ஆரோக்கியமான வசனத்திலோ பரிசுத்த நடக்கையில் நிலைப்படுத்தவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல வேத பொருட்களையும் இடர்களை மறுத்து தடுக்கவோ வழி தப்பி மோசம் போனவர்களெல்லாம் திருப்பவோ சாத்தானே எங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். உமது அறுப்புக்கு உண்மையான வேலையாட்களை அனுப்பவோ தெய்வ வசனம் பலிக்கும் படிக்கும் ஒரு ஆவியம் பலத்தை கூட கட்டளையிடவோ துக்கப்பட்டு திடனற்றிருக்கிற அனைவரையும் ஆதரித்து தேற்றவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவர்களாக சகல ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் மக்கள் சமாதானத்தை ஒருமையும் தரவும் எங்கள் குடியரசின் ஜனாதிபதிக்கும் மற்ற தலைவர்களுக்கு அமைந்துள்ள அரசாட்சியார்களவோ எங்கள் சபைகளையும் ஊழியக்காரர்களையும் ஸ்தாபனங்களையும் ஆசிரியத்து காக்கவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம்.
எங்களை உம்முடைய பரிசுத்த ஊழியத்தில் நிலைப்படுத்தி பலக்க பண்ணவோ, உம்முடைய பரிசுத்த சுவிசேஷம் பிரசித்த பண்ணப்பட, யூதரையும் விசுவாசில் அனலற்று மருள விழுந்தவர்களையோ புற மதத்தினரையும் திருப்பி வேலை நடந்தேற பண்ணவோ, ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆவதி கட்டி அனுபவிக்கின்ற யாவருக்கு சகாயராய் தென்படவோ, தரையிலும் தண்ணீரிலும் ஆகாயத்திலும் பயணம் பண்ணுகின்ற யாவரையும் காப்பாற்றவோ, கர்ப்பவதிகளுக்கு சந்தோஷமான பேற்றை கட்டளையிடவோ, சகல பிள்ளைகளையும் வியாதிக்காரர்களையும் பார்த்து கொண்டு பராமரிக்கவோ, குற்றமில்லாமல் காவல் பண்ணப்பட்டவர்களை விடுதலையாக்கவோ, சகல விதவைகளின் தாய் தப்பு இல்லாத பிள்ளைகளை ஆதரிக்கவோ, ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல மனிதருக்கு இறங்கவோ, எங்கள் உபகாரிகளுக்கெல்லாம் கிருபையுள்ள நித்திய பலன்களை கொடுக்கவோ, எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துவர்களுக்கும் தூஷணிகளுக்கும் மன்னிப்பளித்து அவள் மனதை திருப்பி எங்களோடு சமாதானப்படுத்தவோ, நிலத்தின் பயிரை ஆசுவத்தை காப்பாற்றவோ, எங்களுக்கு பாக்கியமான முடிவை கொடுக்கவோ, எங்கள் விண்ணப்பங்களை கேட்டாருளோ. ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். பிராபுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, இரக்கமுள்ள கர்த்தரே, அடியாராய் கேட்டாருளோம். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். கிறிஸ்துவே, எங்களாய் கேட்டாருளோம். சுவாமி, கிருபையாயிரும். கிறிஸ்துவே, கிருபையாயிரும். சுவாமி, ஜெபம் செய்வோம். மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள பரமபிதாவே, அக்கிரமங்களை மீறல்களை மன்னிக்கிற ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்து அடியார் மேல் தேவரி இறங்கி இது குமாரன் பட்ட பாடுகள் மரணத்தின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு மன்னித்தள்ள வேண்டும் என்று ஒன்றான நேசகுமார் நாங்கள் அது இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக.
துதி பாடலாக 59ஆம் ஞானப்பாட்டின் 4ஆம் சரணத்தை பாடுவோம். ஞானப்பாட்டு 59 கடைசி சரணம். வாதையுற்ற மீட்பர் என் அடைக்கலம் நீரே, நீர் என் இக்கட்டணைத்திலும் சாகும் தருணத்திலும் என் அடைக்கல நீரே, வாதையுற்ற மீட்பரே. 59ஆம் ஞானப்பாட்டின் 4ஆம் சரணம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிரு. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கி உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.